அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நான் மிது. நான் விது. ஓகே, இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் விவேகானந்தபுரம் என்ற ஊரில் தான் நிற்கும். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களை ஒரு முக்கியமான நபர் இன்டர்வியூ எடுக்க போகிறாரு. என்ன 3 பேரையும் அவருக்கு ஒரு விபரீத சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. அதை நாங்கள் இறுதியில் சொல்கிறோம். சொல்லுவோம் என்ன அவர் எங்களை காத்து கொண்டிருக்கார் ஆவலா 3 பேரையும் பாங்கடா என்று எடுக்கணும்னு சொல்லி. இப்போ வாங்க அவரை சந்திக்கலாம். அதுக்கு முதல்ல எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் அடி அடி சொல்லுடா. அப்போதான் போடக்கூடிய வீடியோ அப்பதான் நாங்க அப்போதான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு காலையில் வந்து சேரும். என்னத்துல வந்து சேரும். அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்கள் இல்ல சாரி திருப்பினா அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் காணொலியில் வந்து சேரும். நீ சொல்லி என்ன மறக்க வச்சுட்டாடா. ஒரு ஷர்ட்ல சொல்லி இப்ப நான் சொல்றேன் 5 ஷர்ட்ல இல்லையோ. ஓகே, அவரை நம்ம வெயிட் பண்ண வைக்கிறதே இல்லை, நேரடியா போகலாம். வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். நாங்கள் இலங்கையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் நாங்கள் சவுதியிலேருந்து வந்துட்டோம். ஆமா தெரியும். வணக்கம். நாங்கள் சொன்ன அந்த இன்று எடுக்கிறது வெயிட் பண்ணி கொண்டு இருக்காரு. நமக்கும் ஒரு சம்பவமா கடைசியில் உள்ளோம். என்ன சம்பவம் என்ன நடந்தது சொல்லுவேன். அதை நாங்கள் சொல்லலை வீடியோவில். சரி, ஓகே மக்களே. இப்போ என்னென்றால் இன்றைக்கு இதான் மைக் ஸ்டாண்ட். சரியோ? ஹலோ ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3 ஹலோ. நம்ம ஊரில் ஊய்தான் பார்க்குறேன் ஸ்பீக்கரில். இப்போ பாக்ஸுக்கு வந்து இப்போ சவுண்ட் செக் பண்ணணும்னு சொன்னால் ஹலோ ஹலோ 1 மைக் டெஸ்ட் 1 2 3 ஹலோ. நம்ம ஊரில் ஸ்பீக்கர் எடுத்தா ஊய்தான் ரெண்டாவும் பார்க்குறேன். ஏதாவது எங்கட ஒரு ஸ்டைல் இதான் மைக். சரியா? மைக் வச்சு அரிக்கணும் வருதுல்ல. சரியா? ஓகே மக்களே, இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் டீம் மற்றும் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பிளாக், வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் வியூ என்ன இந்த குடும்பத்தில் வந்து மிகவும் சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பான சொந்தங்கள், மூத்த உறுப்பினரான மிது, 2வது உறுப்பினரான சனு, 3வது உறுப்பினரான டிலானி, 4வது உறுப்பினரான விது. ஏன்னா அந்த மூத்த உறுப்பினர், 2வது உறுப்பினர், 3வது உறுப்பினர் சொன்னா வந்துட்டு இவர் தான் முதல்ல வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணாலே, அதனால வந்து மூத்த உறுப்பினர். 2வது வந்து சனு, அப்போ 2வது உறுப்பினர். 3வதாக வந்து டிலானி, அது 3வது உறுப்பினர். 4வதாக வந்து இவர் என்ன, அப்போ 4வது உறுப்பினர்கள். இந்த 4 பேர் வாழ்க்கை வரலாறு பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தெரியாத பக்கங்கள் வந்து உண்மையில நிறைய இருக்குமே. அப்போ அந்த வகையில் அந்த தெரியாத பக்கங்களை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதாவது எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் வந்து ஒரு குடும்ப உறவாக நினைச்சி என்ன, எங்களே உங்களுடைய மகனாக நினைச்சி, தம்பியாக நினைச்சி, சகோதரமாக நினைச்சி என்ன, இன்னும் ஏகப்பட்ட உறவுகளாக எந்தெந்த உறவாக நினைக்கிறீங்களோ அந்தந்த உறவாக நினைச்சி நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க. ஏன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். ரதியம்மாட வாழ்க்கை எப்படி, எங்களுக்கு என்ன நடந்தது, எப்படி நான் இருக்கிறோம்ன்ற முழு விளக்கமும் உங்களுக்கு தெரியும். ஆனால் மிதுவை பற்றியும் ஓரளவு தெரியும். என்ன நார்மலாக வந்து மிதுவை பற்றி தெரியும். சனுவை பற்றி சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் அவனுக்குள்ளே இருக்குது. என்னோட நிறைய விஷயங்களை வந்து மனதுக்குள்ளே பெரிய ஒரு சுமையாக சுமந்து கொண்டிருக்கான். அந்த விஷயங்களையும் வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். காரணம் என்னென்றால் பல தியாகங்களை தாண்டி தான் இந்த ஒரு வேலையை வந்து உண்மையிலே செஞ்சு கொண்டிருக்கான். எனக்கு தெரியும் அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான், என்னமா கஷ்டப்படுறான். அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு பறவைகிட்ட ஒருத்தன் சொல்கிறான் உன்னால் வந்து பறக்க முடியாதுன்னு சொல்லிதுன்னே. ஒரு ரெக்கை வந்து உடைஞ்சிருக்கு. அந்த ஒத்த ரெக்கையை வச்சுட்டு பறக்கிற மாதிரி தான் சனவும். இந்த இடத்துல நான் பாராட்ட நினைக்கிறேன் சனுவை. மிகப்பெரிய ஒரு பாராட்டு. ஏனென்றால் அவன் செய்யக்கூடிய அந்த வேலைகள் உண்மையிலேயே பெரிய ஒரு விஷயம். அதே மாதிரி மிது, அவன் நிறைய மனசுக்குள்ள தனக்காக பல லட்சியங்களை சுமந்து கொண்டு உண்மையிலே வேலை செஞ்சு கொண்டிருக்கான். இப்பயும் பலதரப்பட்ட கவலையுடன் இருக்கான். என்ன என்ன இப்போ எல்லா வேலையும் வச்சு கொண்டு உண்மையிலே வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இந்த கம்பெனிக்காக வந்து உழைச்சி கொண்டு இருக்கிற உங்களை மாதிரி இந்த உள்ளங்களை நாங்கள் உண்மையிலே வேறு இடத்து கும்பிடணும்னே. அதுக்கு நான் இப்போ நன்றிகளை சொல்கிறேன். அதே மாதிரி விது இப்போ தான் வந்து எங்களோட இணைஞ்சாலம் வந்து இவங்க 4 பேரும் ஒன்று சேரக்குள்ளே வந்து ஏதோ ஒரு குடும்ப உறவோட ஒன்று சேர மாதிரி தானே. வீட்டாக்களோடய மறந்து போயிடுவாங்க இவங்க திருச்சல் பார்த்தா. வீட்டில் இருக்கிற குறைவு அதான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் என்ன, வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன்லையும் வருவானல், வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பிளாக்லையும் வருவானல், வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் பியூலையும் வருவானல். காரணம் என்றால் அதான் வேலை, என்னோட வேலையை செஞ்சாகணும்.
அடுத்து வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன ஒரு வாய்ப்பு என்ன திறமையை பயன்படுத்தி இப்போ நீ சொல்லு விதி சொல்லு சரியா இப்போ நிறைய விஷயங்கள் கதைக்கப்புறம் இப்போ விதி சொல்லு சடை சொல்லு மிதி சொல்லுன்ட்டு நாங்கள் கதைக்கப்புறம் நிறைய விஷயங்களை அந்த வேலையில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய பொடியன்களை டிலானி மட்டும் இந்த இடத்துல இல்லை ஒரு முக்கியமான வேலை விஷயமா இப்போ கல்முனைக்கு போயிருக்கார் அப்போ நாங்கள் பல விஷயங்களை வந்து பேசுகிறோம் அந்த வேலை வந்து நான் விதுட்டு தான் முதலாவது கதைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் நடுவில் வந்து சனுடையக்கெல்லாம் அடுத்து எனக்கு ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றது அந்த சம்பவம் குறித்தும் உங்களுக்கு பல விஷயங்களை அனுபவங்களை உங்களுக்கு கற்றுத்தரோம்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோமே அந்த வேலை பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ விது வணக்கம் ஐயா வணக்கம் 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 தம்பி பேர் என்ன இந்த பேர் சுகேந்திரன் விதுஷன் சுகேந்திரன் விதுஷன் ஓகே என்றால் ஏன் நான் உங்களோட வாயாலே இந்த பேரை சொல்ல சொல்லணும்னா இப்போ நாங்கள் விதுஷன் என்று சொல்கிறத விட நீங்கள் உங்களோட ஸ்டைலில் அந்த விதுஷன் என்ற பேரை சொல்லும்போது உண்மையில் வந்து ஆசையாக இருக்கிறது சத்தியமாக சொல்கிறேன் என்ன நீங்களோட இப்போ இன்ட்ரோடுக்குள்ளே வந்து மிதுவோட சொன்னீங்க மிது சொன்னால் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் மிதுவனுக்குள்ள நான் பிது அண்டு நான் பிது சரியா அந்த ஒரு டைமிங்கில் சொல்லக்கூட உண்மையில் ஆசையாக இருந்துச்சு அதனால திருப்பி கேட்டுனாங்க ஓகேயா வணக்கம் வீட்டில் நீங்கள் எத்தனை பிள்ளைகளையா நீங்கள் மொத்தம் நாங்கள் மொத்தம் சகோதரம் 3 பேர் மற்ற சகோதரங்கள் 3 பேர் யார் யார் அண்ணா அக்கா நான் அது அப்பா அம்மா அப்பா சகோதரங்கள் உங்களுக்கு 2 பேர் இருக்கு சகோதரர்கள் 2 பேர் இருக்கு மொத்தமா 3 பேர் அடுத்த இன்னும் குடும்பம் பார்க்க போனா 5 பேர் இருக்கீங்க 5 பேர் இருக்கீங்க அப்பாட பேர் என்ன அப்பாட சுகேந்திரன் அப்பா சுகேந்திரன் அம்மாட பேர் தட்சாயினி அக்காட பேர் என்ன யுதிஷினி அண்ணாட பேர் ஜிதுஷன் அப்ப நீங்க தான் கடைக்குட்டி கடைக்குட்டி அவர் பார்த்தாலே விளங்குது தானே கடைக்குட்டி ஓகே 2 போகுது உங்களோட வாழ்க்கை முறையில முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பிரச்சனை இல்லை போகுது வேலை அப்படி இப்படின்னு போகுதுண்ணே ஓகே அண்ணா கல்யாணம் கட்டிட்டாங்களா இல்லை ஓகே அக்கா மாரி பண்ணிட்டாங்க ஓகே மருமகள் பிள்ளைகள் இருக்கு எத்தனை வயசு அந்த அடிக்கடி சொல்லி பிள்ளைகள் இருக்கேன் 3 மாதம் 3 மாதத்துக்குள்ளே இப்போ அதான் நான் சொன்னேன்டா அன்றைக்கு அப்போ நான் கேட்கக்கூடாது பாய் இவனுக்கு கல்யாணம் கட்டித்தான் தெரியாது 3 மாதத்துல பிள்ளை இருக்கேன் அதான் கேட்டேனாங்க சரி ஓகே நாமளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா ஓகே வாழ்த்துக்கள் அக்காவுக்கு நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் ஓகே அப்போ அண்ணா வந்து வெளிநாட்டிலேருந்து இப்போ வந்து நிற்கிறேன்னு எவ்வளோ காலம் அண்ணா வந்து ஒரு 2 மாதம் இருக்கும் 2 மாதம் இப்போ திருப்பி போகிற ஐடியாக்கள் இருக்கா திருமணம் முடிச்சுட்டு போகிறாரா இல்லை போயிட்டு அடுத்து போயிட்டு வந்தேன் ஐடியா இல்லை ஆளுக்கு வெளிநாடு போகிறது தான் ஐடியா வயசு அது வயசு குறை உங்களுக்கு நம்மட வயசாடா அப்போ அவனுக்கு எத்தனை வயசு உங்களோட வயசு 24 அவன் கூப்பிடலாம் தானே வெங்கட வயசுனா அவன் கூப்பிடலாம் அநேகமா இன்னும் படிச்ச படிக்கலாம் தானே எங்களை படிச்சு படிந்தாடா ஆடுறா பாய் கடவுளே நான் இப்போ அண்ணனை கூட ஒரு 28-30 வயசுக்கு வேணும் இல்லை ஓகே என்னதான் மரியாதை அண்ணன் வணக்கம் அண்ணன் மன்னிச்சு கொள்ளுங்க அவன் கூப்பிட்டதுக்கு சரி இப்போ என்ன விளக்க மாட்டா இப்போ அண்ணா வந்து வெளிநாடு போயிட்டு வந்திருக்கார் அக்கா வந்து வீட்டில் வந்து கல்யாணமாக இருக்கிறாங்க சரி ஓகே அதாவது இப்போ நீங்கள் எங்கள்ட இந்த என்ன சொல்கிறது எங்கள்ட இந்த வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் டீமுக்குள்ளே வர முன்னம் நீங்கள் என்ன செய்துட்டு இருந்தீங்க வீட்டில் அதாவது இப்போ ஒரு 5 மாதத்துக்கு முதல் வெட்டியாக தான் இருந்தேன் நான் வீட்டில் 5 மாதத்துக்கு முந்தைய வெட்டியாக இருந்தேன் எக்ஸாம் எழுதிட்டு ஓகே வெட்டியாக தான் இருந்தேன் அதுக்கு படிக்கணும் அதுக்கு படிச்சு படித்ததும் ஒரு அரைக்குறையாக தான் படித்தேன் எனக்கு வந்து ஒரு 6 மாதம் பள்ளியே இல்லை கடைசி 6 மாதம் பள்ளி போடல ஏன் இப்படிதான் பிரச்சனையாவே ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதை பற்றி கேட்கக்கூடாது படிப்பு சம்பந்தமாக கேட்கக்கூடாது ஏன்னா கதைக்கிறதுக்கு கூடிய தகுதி எங்களுக்கு இல்லை ஏன்னா இது படிப்பு சம்பந்தமாக இந்த இன்டர்வியூவில் நாங்கள் அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிச்சு அதை தூக்குறோம் இந்த கேள்வியை சரியோ ஓகே சொல்லுங்கள் நீங்கள் அது இப்போ 2 மாசமா பிரேமோட எடுத்து கொடுக்குறேன் அந்த வேலை செய்து நான் அது இப்போ நீங்கள் கோல் அது ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை வந்தால் மட்டும் ஆர்டர் எடுத்து கொடுக்குறேன் அது வந்து ஒவ்வொரு நாளும் இல்லை எப்பயாவது இருந்து போட்டுதான் என்னோட வரும் அது ஒரு நிரந்தரம் இல்லாத வேலை நார்மலாக செஞ்சு கொடுத்தேன் இப்போ தானே எத்தனை மாதம் அது ஒரு 2 மாதம் இருக்கும் 2 மாதம் இங்கே வந்தது 2 மாதம் வேலை செஞ்சீங்க ஓகே சரி ஓகே அதுக்கு பிறகு அதாவது எங்களோட வேலைக்கு வர முதல் உங்களோட வாழ்க்கை அப்படி இருந்துச்சு அப்படி போச்சு என்ன ஓகே போக்குள்ள உங்களோட வீட்டாக்களோட சிந்தனைகள் எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் அப்படி இருக்கக்குள்ளே வந்து என்ன சொன்னாங்க வெளிநாடு சிலாக்கள் வந்து இப்போ ஏஎல் முடிஞ்ச நீ வந்து வீட்டில் வந்து வெளிநாடு அனுப்புவாங்க ஏன்னா அதான் இப்போ வீட்டில் எல்லாத்தையும் நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்போ அப்படி இருக்கக்குள்ளே வந்து உங்களோட அம்மா அப்பா என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட
ஸ்டார்டில் அப்படி தான் இப்போ ஏழு முடிய அண்ணாச்சிட்டே சொல்லிட்டாங்க. அண்ணாச்சி அப்போ அந்த டைம் வெளிநாடு இருந்தவன். அப்போ சொல்லிட்டாங்க இவனுக்கு ஒரு விசாண்டு வாரன்ட்டு. அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஏழாது அப்போதைக்கு. ஏன் நீங்கள் மறுத்ததுக்கான காரணம் என்ன? ஏன் நீங்கள் வெளிநாட்டு மறுத்ததுக்கு காரணம் என்ன, இங்கே ஏதாச்சும் சுயதொழில் செய்து இருப்போம். ஓகே, அப்போ நீங்கள் வெளிநாட்டு போய் வேலை செய்ய உங்களுக்கு விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லை. இங்கே இருந்து அதை செய்யணும்னு ஐடியா இருந்தது. ஓகே ஓகே. முதலும் அது நீங்கள் இப்போ நீங்கள் மறுத்தீங்க நீ இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க வந்து விசா எடுத்து வெளிநாடு போகணுமெண்டு. நீங்கள் வந்து மறுப்பு தெரிவிக்கீங்க இல்லை இங்கே அனுப்பி. அதுக்கு அவங்களோட பதில் என்ன இருந்தது? அவங்களோட பதில் ஒன்றும் காய்க்கலாம். அவங்க மகன்கிட்ட பேச்சுக்கு மறு வார்த்தை இல்லை விட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப குளப்படி பண்ணக்குள்ள அடுத்த வாரம் ரிப்பீட்டா மாதிரி குளப்படி செஞ்சீங்க. நீங்கள் குளப்படியண்டா என்ன இப்போ தெரிச்சு திடுற பொடியனோட இருறேன் 10 மணி வரை வீட்டுக்கு காலையில் 10 மணி வரைக்கும் படுக்கிறேன். இல்லை அடுக்கிற வழி அடிமிடுவேன். லேட்டாக தான் வருவேன். நான் அப்படி படுக்கிறேன்னு சொன்னால் மீன் நித்திர தூங்குறேன். அதுக்கும் ஒரு ஆள் கமெண்ட் போட்டுருந்தாங்களா பை? என்னடா நம்மட பேச்சு வகைலாம் ஆகிக்க முடியும். சரியா ஓகே. இப்போ நைட் டைமில் லேட்டாக தான் வர. அதில் ஒரு ஏஜுக்குள்ளோம். அப்போ எனக்கு இன்ஜரிக்கிற சரியில்லை, வெளிநாடு அனுப்பணும். ஓகே அப்படின்ட்டு வாழ்க்கையை போயிட்டுது. இப்போ தான் இப்போதைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே. அப்போ அதுக்கு முதல்ல அப்படி போனது என்ன வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு தொழில் முயற்சிக்குள்ளே கேட்கலையா உங்களோட அப்பாக்கள்? என்னடா நீ இப்போ இங்கே இருந்து செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு வேலையை செய்யலை, சும்மா பிரேம் எடுத்துட்டா அதை எடுத்துட்டான்னு கேட்கலையா? இல்லை, நான் இடைக்கிட அவங்களுக்கு காசு கொடுக்குறேன். நான் வீட்டை கொடுத்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. காசு தெரியும் தான் என்ன அப்படி வெட்டியாக கிடந்தா ஏசுவாங்க. அப்போ ஃப்ரேம் ஆர்டர் வந்தால் அதில் ஒரு மிச்சம் வர காசு இல்லை, அரைவாசி எடுத்துட்டு அரைவாசி கொடுப்பீங்க. ஓகே சரி ஓகே. இப்போ நீங்கள் வேலைக்கு சேர்ந்து இப்போ எவ்வளோ காலம்? இப்போ 2 மாதம் இருக்கும். 2 மாதம் சம்பளம் எடுத்துட்டீங்க? 2 மாதம் சம்பளம் எடுத்தீங்க. 3ஆம் மாதமா? அப்போதானே கிட்டத்தட்ட 3 மாதம் 90 நாள் இருக்குல்லேன். இந்த வரப்போதானே என்ன அரைவாசி கடந்து 50 நாள் கடந்துட்டா இல்லை 70 நாள் கடந்துட்டு என்ன 70-80 நாள் கடந்துட்டு. அப்போ யோசிச்சு பாரு நீ பெர்மனண்ட் ஆகித்தா நீ என்னடா அப்போ அப்படி இருக்குல்ல. இப்போ வேலைக்கு சேர்ந்தது பிறகு உங்களோட அப்பா அம்மாவினுடைய பேச்சு எப்படி இருக்கு? உங்களோட பேச்சுன்னா கதைக்கிறது எப்படி? ஒன்றும் இல்லை. இப்போ எதிர்த்து காய்க்கிற ஒன்றும் இல்லை. நார்மலாக வேலைக்கு போறியா ஓமண்டா போயிட்டு வாண்டு போட்டு ஓகே விட்டுருவாங்க. ஓகே ஓகே. அவங்களோட நம்பிக்கை கொண்டு இருக்கா இங்கே எங்களோட வந்து வேலை சேர்ந்தபடியால் வந்து நீ வாழ்க்கையில் முன்னேறலாம் நம்பி கொண்டு இருக்கா? இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இருந்தபடியாக தான் அனுப்பி வச்சாங்க. முதல் நாள் இப்போ நீங்கள் வேலைக்கு தம்பி வான்னு கூப்பிடக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்க நீங்கக்குள்ள? அதாவது நீங்கள் கோல் எடுத்தீங்க கேட்டீங்க எப்படி வீடியோ எடிட்டிங்க ஆங்கில தேவையில்லை. அப்போ நான் சொன்னேன் ஓகே நல்ல ஒரு வாய்ப்புண்டு வரக்குள்ளே பயன்படுத்த தானே வேணும். அப்போ ஓமன்ட்டுக்கிட்டு உங்கள்கிட்டையும் ஓகே சொல்லிட்டு நான் அப்பாட்ட சொல்ல போக நீங்கள் அடுத்த நாள் வந்துட்டீங்க. அடுத்த நாள் ஏதோ சர்ப்ரைஸ் வீடியோ வந்து நீங்கள்கிட்டே டிரெக்டாக போயிட்டு கதைச்சிங்க. ஆனால் அந்த டைம் நான் சொல்லலை அப்பாட்ட. சொல்லவே இல்லை. நான் சொல்லத்தான் ஆறுதல் தான் சொல்லியிருந்தேன் நான். அப்போ அதுக்கிடையில நீங்கள் வந்துட்டீங்க. நானும் வர டபுள் ஓகே எழுதிட்டேன். ஓகே எழுதுறேன். இல்லை நீங்கள் வேற ஓகே சொல்லிட்டாரு அவரு. இந்த விஷயங்கள் இப்போ தெரியுமா? நான் பார்த்தவன் சொல்லிருப்பான் விட்டுருப்பாங்க. அம்மாட்ட சொல்லிட்டேன், அப்பாவுக்கு அது அப்புறம் தெரியும். தெரியும். அப்பா என்ன சொன்னார் வேலை ஜாயின் ஆனது பிறகு? அப்பா என்ன சொல்றாரு, அந்தளவு கதைக்க மாட்டார். என்னன்னு அவ்வளோவா கதைக்க மாட்டார். கதைப்பாரு பெருசா அந்தளவுக்கு. அந்த படத்தில் பார்க்குற அப்பா அம்மா படங்களில் பார்க்குற அப்பா அம்மா கதைப்பாரு. ஆனால் முதல் தான் நல்லா பண்ண எடுத்துருந்தோ. என்னன்னு சொல்கிறேன், முதல் இப்போ சின்ன வயசுன்னு சொல்லக்குள்ள சின்ன வயதில் தப்பு தான் பழகாது கோயில் சைக்கிள் அடிப்படி போட்டு ஓண்டா பாய். அது நிறைய கதை இருக்கு. அப்புறம் இப்போ அவங்களுக்கு விட்டாங்க சந்தோஷமா? நீங்கள் இப்போ அடுத்த வந்து இப்போ எங்கிட்ட நீங்கள் வேலை செய்யக்குள்ள ஒரு சம்பளம் ஒன்று இருக்கு தானே, அந்த சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குதா இல்லை அதை விட கூட கிடைக்குதா அதோட குறைய கிடைக்குதா? அதாவது நான் ஃபஸ்ட்டு முதலாவது மாதம் எதிர்பார்த்தது கூட தான் வந்தது. இப்போ நான் குறைய தான் எதிர்பார்த்தேன். நான் என்னோட சொல்கிறேன் அந்தளவுக்கு அந்த டைம் சரி. இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபா நீங்கள் எதிர்பார்த்தீங்க சம்பளம் மாதம். இப்போ 500 ரூபாய் நீங்கள் எதிர்பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு? கிடைச்சது அது ரிபிள் மடங்கு அப்படி கிடைச்சது. நீங்கள் அதில் 10 மடங்கு கிட்ட கிடைச்சது. 10 மடங்கு கிடைச்சா? முதல் மாதம் 2வது மாதம் அதே இதுதான். போதான் கொஞ்சம் சம்பளம் கூட.
இல்லை நீ அதாவது பெருநாளா ஒரு ஆள் வந்து வேலைக்கு வராங்கன்னு சொன்னால் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களோட மனசு வந்து திருப்தி அடையிற மாதிரி சம்பளம் கொடுத்தா தான் நீங்களும் வந்து வேலை செய்வீங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்குண்ணா. ஒரு மன திருப்தியோட ஆதரவில் வேலை செய்வீங்கன்னு. அதாவது இப்போ இலங்கையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசாங்க வேலைன்னு, அதாவது இப்போ சொல்லப்போனால் வந்து இப்போ இந்த ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என்ன 12 வருஷம் ஸ்கூலில் படிச்சுட்டு இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் வேலை கிடைச்சி கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது அரச உத்தியோகத்தர் எடுக்கிற சம்பளம் முடிக்கல இப்போ நீங்கள். எடுக்காரா? அதாவது பேசிக்கில் எடுக்கக்கூடிய சம்பளம் நான் எடுக்கேன் இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல. ஓகே, வாழைப்பழம் கொண்டு வர அத்தானுக்கு நாங்கள் இந்த இடத்தில் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். இது வந்து எங்களுடைய பழைய நண்பன். நாங்கள் முதல் கல்லை ரவுண்டானே அதான் இந்த விட்டுறதுக்கு ஆறதான் கல்லு பறிச்ச எவ்வளோ கல்லும் கேட்டு பாருங்க. எத்தனை வீடா தான் மொத்தம்? 75 வீடுண்ணே. 75 வீடு எங்கட இந்த வீட்டு யாரா? அது தனியாக பிரச்சனை கல்லு ஞாபகம் இருக்கா? என்ன என்ன வெயில் என்ன இது என்ன நண்பன் வா நண்பன் நண்பன் இடி வா. என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கு, நிறைய பேரை காட்டலாம் என்ன காட்டும். அதான் ஊரில் இருக்கிறேன் என்ன நண்பனாக இருந்தாலும் இப்போ நாங்கள் கல்லுடைச்ச விஷயத்துக்கு நான் வாரேன்னு அதான் என்று எடுக்கணும். கொஞ்சம் பாருங்க வரேன், இவரை கொஞ்சம் கைத்து வரேன். அப்போ உங்களுக்கு சம்பளங்கள் இப்போ உங்களுக்கு ஓகே தானே? எல்லாம் ஓகே. ஓகே, நீங்கள் வந்து இப்போ வேறொரு இடத்துல வந்து வேலைக்கு போயிருக்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு சம்பளம் இப்போ ஸ்டார்ட்டில் நீங்கள் போய்க்க? அதாவது பேசிக்கில் என்ன தெரிஞ்ச எப்படி 15 ஸ்டார்ட் ஆயிருக்கு. 15 பேசிக்குனாலே அப்படி தான். இப்போ வேறு இடத்த வேலைக்கு போனால் அப்போ நாங்கள் நம்மளை கூட இருந்த பாடுங்க. நம்ம இந்த பேசிக் ஈஸிக்கெல்லாம் பார்க்குறல என்ன டிரெக்டாக மனுஷன் ஒரு வாழ்க்கையை வந்து கொண்டு வரதுக்கு உனக்கு இத்தனை வயசுனா உனக்கு இந்த வயசுல உனக்கு எவ்வளோ காசு இருந்தால் உனக்கு போதும் என்ன அப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். விளங்குதோ? எங்களுக்கு காசு வருது இல்லையோ உங்களுக்கு கட்டாயம் என்ன அந்த சம்பளத்தை நாங்கள் தந்தாகணும். சரியா? ஏன் நாங்கள் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம் சம்பளத்தை பற்றினா, சில பேர் வந்து யோசிப்பாங்க விதுவுக்கு வந்து வேலை இல்லாமல் மனுஷன் போயிட்டு வீடியோ எடுத்து கிடக்காண்டு அப்படித்தான்டா நினைக்கிறேன். இது ஒரு வேலையாக வந்து ஒருத்தரும் பார்க்கலன்னு வீடியோ எடுக்க அடி பண்ணான்னு சொன்னால் ஓகே இவன் சும்மா வைத்து அங்கே மாடு மாதிரி தேய்கிறான்னு யோசிப்பாங்கண்ணே. ஆனால் அங்கே யோசிக்கிறவங்களுக்கு தெரியாது நீ கழிச்சு கொண்டிருக்க நேரத்தில் அவன் நல்ல ஒரு சம்பளம் எடுத்து நல்ல ஒரு வாழ்க்கைகளை போகிறான். உண்மையான விஷயம் தான் இதுதானே. இப்போ நீ வந்த அப்புறம் ஒருத்தர் கதைக்கலையா அப்படி கேட்கலையா? இல்லை ஒரு ஆள் கேட்டு நினைக்கிறேன் கிட்டலாம் ஒரு கிலோமீட்டர் இருக்கும். அனுசா காசு தார ஒரு ஆண்டு நான் ஓமண்டேன் வேறு எதுவும் நினைச்சாரே இல்லை. அதாவது காசு ராமஜமா ஊற்றிட்டேன். நீ சொல்லிக்கலாமே என்ன எதிர்காலத்தில் கூடுமெண்டு அப்படி சொல்லல. ஒன்றும் கேட்கல இதுதான் ஒன்றும் கேட்கல. ஓகே, அது அவங்க கேட்கக்கூடியது. ஓகே, இப்போ சம்பளங்களில் உங்களுக்கு ஓகே திருப்தி என்ன? ஓகே, அதே மாதிரி வந்து தம்பி இப்போ உங்களோட திறமைகளை நீங்கள் பலதரப்பட்ட திறமைகளை காட்டக்குள்ள எங்களுக்கும் ஒரு ஏர்னிங் வந்து கூடக்குள்ள என்ன உங்களுக்கான சம்பளமும் கூடும். அதுக்கான முயற்சி உங்கள்டான் இருக்கு. விளங்குதா? இப்போ மிது வந்து பேசிக்கில் வந்தன் என்ன பேசிக்கில் வந்து இப்போ மிதுவுக்கு எத்தனை தடவை சம்பளம் கூட்டிக்கு? இப்போ எத்தனை தடவை சம்பளம் கூட்டிக்கு? எனக்கு நினைக்கிறேன் 1 2 3 தடவைண்ணே. எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம் வைக்கண்ணே. 4 தடவை கூட்டிங்க உங்களுக்கு சம்பளம் 1 பேசிக்கிலேருந்து 3 4 2 ஓகே. ஓகே, எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷம் வைக்கண்ணே. 2 வருஷத்துக்கு விளங்குதா? 2 வருஷத்துக்குள்ள தரம் சம்பளம் கூட்டிருக்கோம். சரியா? அது அவன்கிட்ட திறமையை பொறுத்து என்ன அவன் எவ்வளோ வந்து அவன்கிட்ட என்ன சொல்கிறது முழு மூச்சா வந்து எங்களுக்கு விசுவாசத்தோட பங்காறு நினச்சி இப்போ ஒரு நல்ல சம்பளம் எடுக்கானே ஒரு நல்ல சம்பளம் எதிர்காலத்தில் இன்னும் எடுப்பான். அவனோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும். எங்களோட வாழ்க்கை மாறுது இல்லையோ அவங்களோட வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக மாற்றுவேன். தம்பிக்கு எத்தனை சம்பளம் கூட்டிக்கு? இப்போ 2 பேரும் கூட்டிக்கு சம்பளம் கூட்டிக்கு. எத்தனை வருஷம் வந்து நீங்கள்? 9 மாதம். அவனுக்கு 9 மாதத்துல 2 பேரும் சம்பளம் கூட்டிக்கு. தம்பிக்கு ஓகே வர சம்பளம் திருப்தியா இருக்கா? அவனுக்கு பரவாயில்லண்ணே, அதிர்ஷ்டசாலியா இல்ல 2 வயதுல அவனுக்கு பேசிக்க நல்ல சம்பளம் எடுத்தோன்னே. அப்ப சம்பளம் தெரிஞ்சுதான் அவனுக்கு? இல்ல இல்ல சொல்றேன்டா சரியா விடுமா பேசிக்க நல்ல சம்பளம் எடுத்தோன்னே அவன் பாவம் தானே சாணும். அவனு வேலையும் கூட அவன சிச்சுவேஷன் அது நம்ம முதல் நல்லா கஷ்டப்படியான் பாவம். ஆரம்பத்துல எல்லாம் கஷ்டப்பட அப்படி இப்ப கஷ்டம் இல்ல. பிது டிலானி எல்லாம் அடிபட்டதை விட சனு நல்லா அடிபட்டியான் பாவம். அதான் நான் இவன்கிட்ட சொல்றேன், நான் அவன் நல்லா கஷ்டப்படியான். இவங்க எல்லாம் வந்து வெளியில கூட்டிட்டு போனா தெரிஞ்சிருங்க. அதுதான் சரியா. சில டைம்ல வந்து 1 மணிக்கு வீடியோ எடிட் பண்ணி 4 மணிக்கு போடுவோம். ஒரு நாள் நித்திரம் இல்லாம 7:30 என்னடா காரையும் கொண்டு மதுல அடிக்க பார்த்து 7:30 வந்து சேர்ந்தீங்க. என்னென்றால் அப்ப அவங்கட திறமைக்கு ஏற்ற மாதிரி இப்போ உண்மையில வந்து இப்போ எங்கட பொடியல் வந்து சிலவங்கள் யோசிப்பாங்க அவனை சும்மா வந்து ஒரு சின்ன ஒரு சம்பளத்தை கொடுத்து போட்டு வச்சுக்கான்ட்டு. நாங்கள் ஒரு நல்ல ஒரு சம்பளம், அதாவது ஒரு வெளிநாடு கட்டார் போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ கட்டாரில் அவங்கட என்ன சொல்கிறது
இப்போ கட்டார்லேயோ சவுதிலேயோ ஒரு நல்ல சம்பளம் என்ன எடுக்காங்கன்னு சொன்னால் அவங்களோட சாப்பாட்டுக்குரிய அந்த செலவு போயிட்டு வீட்டுக்கு அனுப்புறத விட டபுள் மடங்காக தான் சம்பளம் எடுக்கல். உண்மையிலே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ சில பேர் தான் வந்து என்ன 1 லட்சம் 1.5 லட்சம் அனுப்புவாங்கண்ணே. ஏதோ இப்போ எங்களால் முடிஞ்ச வந்து இப்போ எங்களோட வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து 2 வருஷம்ண்ணே. 2 வருஷத்துக்குள்ளே இந்த சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. உண்மையில் வந்து மிது எடுக்கிற சம்பளம் வந்து உண்மையிலே நாங்கள் ரேடியோ மாதிரியோ இல்லை வந்து ஒரு டிவி சேனல்லையோ இல்லை ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஐடி வேலையில் நீங்கள் போனால் வந்து அது எடுக்கிறதுக்கே சொல்லுவாங்க. இது அந்த என்னோடது ட்ரைனிங்கே வந்து 2 வருஷம் போடுவாங்கடா. இந்த பழகிறான்னு சொல்லுவாங்க தெரியுமா, பேங்கில் அந்த சிலாக்கள் யூனிவர்சிட்டி முடிச்சாக்கள் 6 மாதம் போடுவாங்க தெரியுமா. அப்போ அதுக்கே வந்து போட்டு நீ அதுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து அடுத்த சம்பளம் கொடுத்து 10 வருஷம் ஆக வேண்டா. ஓ எனக்கு தெரிஞ்சு அப்படித்தான். அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதிர்பார்க்குறவங்களா வந்து வருஷம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வந்து சம்பளத்தை கூப்பிடுவாங்க. அது எப்படி கூப்பிடுறாங்க, ஒரு 5000 10,000 அந்த மாதிரி தான் வந்து கூட்டுவாங்க. உண்மையிலே எங்களோட பொடிகளுக்கு வந்து நாங்கள் கூப்பிட்டு சம்பளம் உங்களுக்கு ஓகே நம்ம திருப்தியானே. அதான் உங்களோட பேர் என்ன? லக்ஷன். அதான் நம்ம இப்போ எத்தனை வருஷம் உங்களுக்கு பழகிறோம்? ஒரு 2017 எனக்குள்ள 8 வருஷம் தெரியும். எப்போ நம்ம முதல்ல மீட் பண்ணணுமே? இங்கே மூந்தனாஜி கல்லோடைக்கு வரக்கூட கல்லோடைக்கு. அப்போ நம்ம எங்கே போகிறோம்? நம்ம கல்லோடைக்கு இந்த காடு உள்ள அதுட்ட நம்ம இது கல் வீடுகளுக்கு ஏற்றி பறிச்சுனே உள்ள அதுட்ட நம்ம. அப்புறம் நீங்கள் சில நேரங்களில் மன வருத்தப்பட்டீங்களா? நான் கதைக்கிறேன் நினைச்சிக்கல நீங்கள். நான் அப்பயே கதைக்க ஆப்பிங்க அவங்களோட கதை இல்லை கதைக்காம போகல. கண்டா இங்கே காரில் உங்களே நான் அடிச்சு போட்டு தான் போவேன். சரி சில வழியில் யோசிப்பீங்க, என்ன அனுஷன் வந்து இப்போ நம்மளோட தெரிஞ்சவன் இப்போ வந்து என்ன யூடியூப் சேனல் செய்கிறான்னு சொல்லிட்டு அப்படி வித்தியாசமாக நீங்கள் நினைச்சிக்கலாம். அப்படி ஒன்று வேறுபடுத்தி நீங்கள் பார்க்கல தானே ஒரு அளவு. அப்படி பார்த்தா இப்படி வந்துருப்பேன் நான். அதாவது இதான் விஷயம் என்ன, அதாவது ஒருத்தன் வந்து கதைக்கிற பொறுத்தா நம்மளோட பழகக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளோட எப்படி நெருங்கி வருவாங்கன்னு இருக்கும். சில பேர் வந்து சில பேரமாக வந்து காய்ச்சி கொள்வாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான். இப்பயும் பார்த்தியா கல்லு மேலே நாங்கள் கிடக்கும். அதான்டா என்னதாண்டா போனாலும் சிகரம் தொட்டாலும் என்ன எங்கே போனாலும் வந்து நம்மட அந்த சொந்த ஒரு வாசனை ஒன்று தானே அது அதாவது போல வராதுன்னு அடிக்கடி தான் காட்ட வலித்துட்டுக்கான காரணம் என்ன. அத்தான் எங்கே இருந்தாலும் காய்த்தான் போறேன்னு அத்தானு மாறித்தாண்டா தாடிலாம் வளர்ந்து அந்நேரம் பாவல அரும்பு மீசை விட்டு வந்துடாவ அதானே. தாடியும் இல்லை தாடியும் இல்லை இப்போ தாடி வளர்ந்தது. ஓகே தான். அதான் அப்புறம் வெளிநாடுலாம் போயிட்டு வந்தேனே. வெளிநாடுலாம் போயிட்டு வந்து அவரோட வாழ்க்கையும் என்ன போயிட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தான். ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. சரி நண்பனை கண்டு விடத்த இந்த வாழைப்பழம் வந்து பெருசு இல்லை ஏன்னா வாழைப்பழத்தை கொண்டு வந்த மனசியார் பெருசுன்னு அந்த வேலை வீடியோவில் வருவீங்க பிரச்சனை தானே. ஒரு ஹாயாட்டுங்க இறைக்கு பாருங்க வீடியோ சரியா மடியா கொஞ்சம் வெள்ளியா இதோட கொஞ்சம் வெள்ளியா நீ போடுங்க. அத்தானே போய் சொன்னா அத்தானும் எங்க கண்டாலும் அத்தான் கதை பாருங்க அந்த இது பாக்குறல சொன்னா மட்டும் என்னோட நல்லா பழைய தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து இந்த கண்டாலே கதைக்க மாட்டாங்கடா பை. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாது தான் சரியோ. அத்தான மாதிரி என்னோட தெரிஞ்ச நிறைய பேர் வந்து என்னோட கதைக்கிறல சிரிக்கவே மாட்டாங்கடா பை. புறாம இருக்குல்ல அஞ்சல விடனே. ஆனா அத்தான் வந்து என்னோட கதைக்கிறதுக்கு நான் கதைக்குள்ள அத்தான் கேட்கறதுக்கு உண்மையிலே எங்களுக்கு இந்த வாழைப்பழம் கொண்டு வந்து நண்ப வழிகாட்டினதுக்கு உங்களுக்கு ஒரு லவ் ஒரு முத்தம் என்ன சந்தோஷம். சரி அம்மா பார்த்து கொண்டு இருக்காங்க சரியா. ஓகே தான் நன்றி தான் லவ் தான் பாய். அத்தான காணக்கூட எனக்கு என்ன சொல்றது பழைய ஞாபகம் தானே பாரு. உண்மையிலே என்ன சொல்றது இப்போ ஒவ்வொரு நபர்களை நம்ம சந்திக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில ஏற்பட்ட பல பல அனுபவங்கள் நம்மளோட கண் முன்னே வந்து போகும். அத்தான் வரக்குள்ள இந்த வீட்டு திருத்து கல் பறிச்ச ஞாபகம் வருது. சிலாக்களை பாக்குள்ள வந்து என்ன தண்ணிக்குள்ள தாண்டு அந்த மண் சுமந்த ஞாபகம் வரும். இவங்க அண்ணா வெளிநாள் இருந்து வந்தோம் இப்போ என்ன கயந்திரன் வந்து நான் கயந்திரன் நான் சொல்றேன்னு அண்ணாச்சன் நான் சொல்றேன். அப்போ வெளிநாடு வந்த உடனே நான் காய்ச்சது என்னடா மண் ஏற்றுன தான் காய்ச்சேன். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் வந்த வெளிநாடு இதுன்னு என்றால் இவங்க அண்ணாச்சோட நான் மிதுவெல்லாம் போய்த்து நாங்கள் கித்துள்ளடா என்ன வேலை கொஸ்கலை காட்டுக்குள்ள தங்கியிருந்து என்ன காட்டுக்குள்ள அந்த ஆது கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு போகும் தண்ணினே. இந்த அளவுக்கு போறதுல வந்து கீழே இருந்து அந்த ஓட்டவாளி என்னடா பூவாளி ஓட்டவாளியில எடுத்து ஒரு 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 இதான் அடி பண்ண தட்டி என்ன தட்டி அதாவது அப்படின்னு சொல்ல
தண்ணி இப்படி போகுதுன்னு சொன்னா ஜனு இப்படி கட்ட சரியா கட்டை கீழே ஒரு கம்பில் ஒரு பலகை இருக்கும் சரியா இந்த பலகைக்கு மேல வாளியை வச்சு அள்ளி மண்ணை கொட்டணும் நல்ல தாண்டான மூக்க புத்தியா தாண்டி அள்ளியால கொட்டி கிட்டத்தட்ட ஏறுற இடம் தான் இந்த மரம் இந்த கிட்டத்தட்ட என்ன இந்த மரத்துல அளவுக்கு ஏறுமே போகணும் அப்ப இந்த மாதிரி மரத்துல உயர்ந்து கட்டில வந்து ஏறி போகணும் ஆத்துக்குள்ள அந்த மண் எடுத்துட்டு வருது போய் அங்க கொட்டணும் அப்புறம் ஜாட்டுக்குரிய மிஷின் பெறணும் அப்புறம் அதுல ஏத்தணும் ஏத்தி இப்போ நைட்ல படுக்கிற அப்படின்னு கேட்டா மக்களே என்ன சொல்றது வளைச்சி சீலை கட்டிருக்கும் மேலுக்கு பசலை கட்டிருக்கும் வளைச்சி காடு யானையும் போகும் பக்கத்தால் பாம்பும் போகும் என்ன அது என்ன காட்டு மிருகங்கள் போகும் அதுக்குள்ளே படுத்து கிடந்து மண் ஏற்றி என்ன வந்த ஞாபகம் அது உங்களோட அண்ணாவை கண்டோடனே அந்த ஞாபகம் வரும் அதாவது அவர் சொன்ன மாதிரி தானே பழைய ஞாபகங்கள் நாங்கள் எப்படி வாழ்க்கையில் இருந்தோம் இப்போ இப்படி இருக்கோம்ன்றது கண்டிப்பாக நினச்சி பார்க்கணும் நினச்சி பார்த்தா தான் வந்து கடவுளும் படியழைப்பான் என்ன என்ற விஷயம் வந்து எனக்கு தெரியும் சரி ஓகே தம்பிட்ட நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா நாங்கள் கேட்க நினைக்காக கேள்வி இல்லை இல்லை தம்பி லட்சியம் என்ன அந்த பிஸ்னஸ் மேன் வாரன்னு சொன்னீங்க என்ன தம்பி லட்சியம் சொல்லியாச்சு அங்கால பாதி விஷயங்கள் மேலே அவர் சொல்லித்தார் ஓகே நன்றி உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அனைத்தும் நிறைவேறதுக்கு வாழ்த்துக்கள் எங்களுடைய வேலை செய்கிறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் பிரச்சனைகள் ஒன்று அப்போ அண்ணாட்டு இருந்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டீங்க இந்த 2 மாதம் வந்து நீங்கள் 70 நாள்னு 75 நாளில் நீங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டீங்க அனுஷன் நாட்டு இருந்து அதாவது எப்படி கதைக்கணுமன்றதை கற்றுக்கணும் உண்மையா கதைக்கணுமன்றது ஓகே எங்கெங்கே விடத்தை எப்படி காய்க்கணுமன்றதை கற்றுக்கொண்டேன் எங்கெங்கே விடத்தை இப்படி கதைக்கணுமன்றது ஓகே அதாவது எங்கெங்கே என்ன கதைக்கிறேன்னு நீங்கள் கற்றுக்கொண்டு சொல்றீங்க அதை நான் இப்போ எங்கெங்கே என்னென்ன கதைச்சேன்னு நீங்கள் எப்படி அதை கற்றுக்கொண்டீங்க என்னென்னு சொல்கிறப்ப ஊருக்குள்ளே அதாவது நம்மளோட திடீராக்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா கதைப்பீங்க அது நல்லா பிடிக்கும் எனக்கு மற்றபடி வெளியிடங்களுக்கு போனாலும் அதே மாதிரி தான் சாப்பாடு வாங்கிட்டாரு சாப்பாடு வாங்கி விருப்பம் இவன் வந்தோட சாப்பாடு இல்லைடா நீங்கள் இவனால சாப்பாடு வெளியில் போக்கலாம் சாப்பாடுடா இவனெல்லாம் சாப்பிட்டு ஏலடா பாய் நான்லாம் சாப்பிட்டு அடுத்த வருஷம் கட்டிட்டு போன்றோங்களா நீங்கள் சொன்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடுறது காரணம் என்னென்றால் இவனெல்லாம் வந்து வீடியோ எடிட் பண்ணி தந்து விட்டு தூங்கிடுவானு சரியோ வீடியோ அப்லோட் பண்ண கிடந்து வீடியோ அப்லோட் பண்ணி நீ வீடியோ என்ன இது பண்ணி டைட்டில் அடிச்சு நீ அதுக்கு ஒரு லிமிட்டட் ஒரு ஆப்ரேஷன் அவனை தட்டு நடந்து சனு உடம்புடாம இது உடம்புடான்னு தட்டுற தட்டு எடிட் பண்ணுறேன் அப்போ 12 மணி ஆகுல இன்னும் ஒரு பசிக்கும் சரியோ அது இப்போ மூளை அந்த கூட யோசிக்கட்டா பசி எடுக்குமா அது இருப்பேன் நிறைய கலோரிஸை வந்து என்ன இது பண்ணுமோ நம்ம வந்து உடம்பால் என்ன உடற்பயிற்சி செய்கிறத விட மூளை யோசித்தானே அதிகமாக அதில் போகிற அந்த கலோரிஸ் வந்து குறையிறது அதிகமாக இருக்க மாட்டான் நிறைய யோசிக்கிறார்கள் அதான் சொல்லலாம் என்னடா ஜோஜி ஓடா தேஞ்சு வச்சுனா விளங்குதா அதான் காரணம் அப்போ அப்படி இல்லாமல் வந்து நாங்கள் சாப்பாடை பற்றி சொல்லப்போனால் இப்போ அவ்வளோ பெருசாக இல்லைன்னு இப்போ அதிகமான சாப்பாடு தானே ரதியம்மா வீட்டு என்ன சமையல் நடக்குதோ அதெல்லாம் வந்து ஒன்று சாப்பிடுவானு ரதியம்மா என்ன சாப்பாடு அப்புறம் இன்றைக்கு வேணும் அதே சாப்பாடு வந்து சாப்பிடுவானு சரி ஓகே அவள் பேசுகிற வந்து கற்றுக்கொண்டீங்க வேறு என்ன கற்றுக்கொண்டீங்க வேறு இப்போ மிது நம்ம சாப்பாடு இப்போ நான் இப்போ முதலாச்சும் வீட்டை சாப்பிடுவேன் 3 நேரம் சாப்பிடுவேன் இப்போ காலையில் சாப்பிடுறது வந்தால் மதியம் ரதியம்மாட்ட சாப்பிடுறது போனால் நைட்டுக்கும் சாப்பாடு இல்லை மதியத்துக்கும் சாப்பாடு என்ன அவ்வளோ அப்படி சாப்பாடு தருவாங்க ஓகே ஓகே சாப்பிட்டு சரி அப்போ 2 விஷயம் எங்கெங்கே எந்த இடத்த பேசுறது அந்த விஷயங்களை கற்றுக்கொண்டீங்க 2 விஷயம் தான் கற்றுக்கொண்டீங்க இது வரைக்கும் அதாவது இனி வரும் காலங்களில் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும் ஓகே வாழ்த்துக்கள் உங்களுடைய சிந்தனைகளை அனைத்தும் நிறைவேறதுக்கு அப்பாவும் இந்த வீடியோ பார்ப்பாங்க உங்களோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அவங்க பார்க்கக்குள்ள மகன் நம்மளை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசினா அந்த வீடியோ நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சில வேளை யோசிக்கலாம்னு அப்போ உங்களோட அப்பாவுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களோட அப்பாவுக்கும் உங்களோட அம்மாவுக்கும் பரவாயில்ல அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க இதில் சரி இப்போ உங்களோட அப்பா அம்மாவும் இந்த வீடியோ பார்க்க போகிறாங்க நீங்கள் இப்போ சொல்ல மாட்டீங்களா உங்களை பற்றி கேட்சிக்க வேண்டியது வீடியோ பார்க்கக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் தானே மகன் நம்மளை பற்றி கேட்சிக்க என்னன்னு சொல்கிறேன் அதாவது என்னை ஈன்ற எடுத்ததுக்கு மிக்க நன்றி என்ன ஈன்றெடுத்ததுக்கு மிக்க நன்றி ஓகே அப்பாவுக்கு நீ செல்லம்மா கூப்பிட்றாரு என்ன கூப்பிட்ற அப்பாவை அப்பா நான் கூப்பிட்றேன் அப்பா அம்மாவை அம்மாண்டு தான் அம்மா நாங்கள் கூப்பிட்றோம் அப்படிலாம் இல்லை ஓகே இப்போ நம்ம எண்ணுவேன் எக்காவி நாங்கள் லெக்கோன்று என்ன வாவங்க இல்லை ஓன்று அதாவது கொஞ்சம் அந்த தூரங்களுக்கு கொஞ்சம் போனாங்கடா பக்கத்துல கூட அம்மான்ற அங்கே தள்ளி போனாங்கண்ணா லெக்கோ என்ற அங்கே வாங்க அந்த ஒவ்வொரு இந்த பேச்சு வந்து மாறி இருக்கணும் ஓகே இப்போ காய்ச்சி கொண்டு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட ஊரில் இருக்கிற இன்னும் ஒரு அண்ணா வந்து இருக்கார் எங்களோட காய்ச்சிட்டு வணக்கம்
ரஞ்சுட்டியனன் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? கிடைக்கும். ஓகே, என்னமா போ தொழிலெல்லாம் தொழிலெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். பரவாயில்ல. அதாவது ரஞ்சுட்டியன் இப்போ ஆல்ரெடி அப்போ தொழில் வந்திருக்காங்க என்ன இந்த நேரத்தில் வெளிகளில் வாரீங்க என்ன விளம்பி வாரம் தான். விட்டாக்கெல்லாம் அப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களோ? இருக்காங்க. இப்போ எவ்வளோ காலத்து அப்புறம் மீட் பண்ணுறேன்? ஒரு 5-6 மாதம். 5 மாதம் வீடியோ எடிட் பண்ண கூட மீட் பண்ணேன். அந்த கட்டில் வச்சு குளக்கல்ல வச்சு மீட் பண்ணேன். அது பிறகு சந்திக்கல. சந்தோஷம் ரஞ்சுக்குட்டியன் சந்திச்சு சந்தோஷம். நன்றி ரஞ்சுக்குட்டியன். சரியா நன்றி. யூடியூப்ல வருவீங்க வீடியோவில் பிரச்சனை இல்லையா? ஆள் நினைக்கிறேனே நம்பட போதானே வீட்டாக்கெல்லாம் பார்ப்பாங்க நீ அதுதானே. ஓகே சந்தோஷம் ரஞ்சுக்குட்டியன். நாங்கள் ஒரு இவங்களை இன்டர்வியூ பண்ணி கொண்டிருக்கோம் இருக்கா? ஓகே ரஞ்சுக்குட்டியன். ஓகே அப்போ என்னடா தம்பி ஓகே நீ தம்பி டாபிக் முடிஞ்சானே? ஓகே என்ன விடல நிப்பாட்டு நம்மளோ இல்லை காய்ச்ச முடிஞ்சானே? ஓகே இப்போ உங்களோட பக்கம் வருவோம். நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டீங்க? ஒன்றையும் கற்றுக்கொள்ள வளர்க்குறீங்க. உங்களை நான் இந்த பண்ணக்குள்ள குடும்பத்தை பற்றி கேட்க மாட்டேன். ஆல்ரெடி தெரிந்தானே நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம். வாய்ஸ் ஆஃப் பர்னிஷனோட இந்த 2 வருஷம் இருக்கீங்க, என்ன கற்றுக்கொண்டீங்க? என்ன சொல்கிறேன் நான் உண்மையிலே பொறுமையில் ஆளனடா அதை சொல்லு கட்ட. அதாவது எந்த இடத்த 6 எவரெண்டு உண்மையாக பார்க்க மாட்டேன் நான். கதைச்சு விட்றான். எனக்கு பெரிய ஆளாண்டாஞ்சினி எனக்கு சிறிய ஆளாண்டாஞ்சினி 6 ஆண்டாஞ்சினி கதைச்சுட்டுருவேன். அதுக்கப்புறம் இவன் வந்து விளங்கப்படுத்தான் நிறைய அனுபவம் எனக்கு உண்மையிலேயே. அந்த பொறுமை என்ற அனுவனை பார்த்தா கடைப்பிடிச்சேன் நான். பொறுமை. ஓகே பொறுமையை கடைப்பிடிச்சேன் நான். மற்றது மற்றவர்கள் எப்படி கதைக்கிறேன் ஃபஸ்ட்டுக்கு முதல்ல எனக்கு அந்த கதைக்கிறதுமே தெரியும். எனக்கு நம்ம வந்து கதைக்கல. அதாவது இப்போ இந்த கதைக்கிறதெல்லாம் தெரியும். ஆரோட எப்படி கேட்கணும் இது சொன்ன மாதிரி ஆரோட எப்படி கதைக்கணும் அப்படி இந்த கதைக்கிற பழகினேன். மற்றது என்னென்னு சொல்கிறேன் உங்களோட அனுபவம் தானே எங்களோட வாழ்க்கை. அது சொல்ல போனா எங்கள் அனுபவம் தான் உங்களோட வாழ்க்கை. அவ்வளவுதான் 3 விடயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கீங்க. ஓகே 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 நீ நல்லா கதைப்பா நீ என்ன. அதாவது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கினாலும் அதை ஈஸியாக நம்மெல்லாம் நானெல்லாமே ஒரு சின்ன பிரச்சனை தலையை பீப்பங்கனது சொல்லுவான். அடே என்னடா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை விட்றா. எந்த பிரச்சனையில் பார்த்த நீ அப்படி ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சமாளித்து பாருங்க. அடே உனக்கு ஒரு நாள் பிரச்சனைடா ஒரு நாள் பிரச்சனை அப்புறம் இல்லை. நான் வந்து ஃபக்கண்டு டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்னா தெரியல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தானா ஜோஜி திரும்பி இன்னும் அப்படி இல்லை சொல்லுவான். வா இது வந்து இதுதான் சொல்யூஷன் இதை செய் நீ பாரத நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சொல்லுவேன். அது எனக்கு பிடிக்கும். அது ஓகே அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இவனோட கதைக்கும் போது அதை நான் மறந்துடுவேன் அந்த இடத்து. ஓகே சந்தோஷம் புரிஞ்சு வச்சுக்க சந்தோஷம். நன்றி. ஓகே இப்போ அடுத்த வந்து நம்மளோட தம்பியை கூப்பிடுவேனே. தம்பி வாங்க சனுஷ்கன் பார்த்தில்லா எங்களோட டீமை பார்த்தில்லா தம்பியை கூப்பிட்றேன் பாங்கன்னு சொல்லக்குள்ள வந்து அவனுக்கு விளங்குனேனே. சரி நான் எடுக்க போய்த்துன்னு புலம்பித்து போகிறான். அந்த இதை ஒரு கைதட்டு நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இதுனே. கண் பார்த்தா கை செய்யணும்னே. வணக்கம் தம்பியோட பேர் சனுஷ்கன். யுவராஜ் சனுஷ்கன். வீட்டில் யார் இருந்தா ஐயா நீங்கள்? நான் அம்மா அக்கா தம்பி. ஓகே அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு தம்பியினுடைய அந்த ஒரு பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பர்னிஷன் வியூ என்ன இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நாடகம் நடிக்கும்போது தம்பி வந்து ஒரு பொம்பளை வேஷம் கொடுத்தா நல்லா நடிப்பான். என்ன டாக்டர் வேஷம் கொடுத்தா நல்லா நடிப்பான். அரசியல்வாதி வேஷம் கொடுத்தா நல்லா நடிப்பான். எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் அதுக்கேற்றமாக நடிக்கிற அந்த ஒரு திறமையை மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் தம்பிக்குள்ள பல சோகங்கள் பல கதைகள் புதைந்திருக்கு. இனி அவன் விருப்பப்பட்டால் மட்டும்தான் அதை கதைப்பானவனே. நாங்கள் அதாவது அனுமதியின்றி ஒரு ஆள்ற பர்சனல் விஷயங்கள் நாங்கள் கதைக்க முடியாது. இருந்தாலும் ஏன் நாங்கள் இதை சொல்கிறோம்னு சொன்னால் ஒரு காலத்தில் அவன் வாழ்க்கையில் சாதிக்கக்குள்ள இதெல்லாம் வந்து ஒரு சுவடாக இருக்கணும். என்ன ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு சனுவன் சொன்னால் வந்து மிகப்பெரிய எடிட்டர் விளங்குதா மிகப்பெரிய ஒரு கேமராமேன் இவன் ஒரு டீமோ இயக்குறார் என்னக்குள்ளே வந்து ஒரு 10 வயசுக்கு முந்தி சனு எப்படி இருந்தார் என்ற ஒரு வரலாறு பேசுகிறதுக்கு இது வந்து ஒரு ஆதாரமாக இருக்கும் என்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் இப்போ கதைக்கூடிய விஷயம். என்றால் காலம் இன்றோடோ நாளையோட முடிந்து போகிற கிடையாது, தொடர்ந்து போகுதுனே. அப்போ அவன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஒரு இடத்துக்கு வருவானுங்களே தெரியும்னே. அப்படி இடத்துக்கு வரக்கூட இந்த வீடியோ ஒரு பொக்கிஷமாக இருக்கும்ன்றதுக்காக தான் எடுக்கிறோம். தம்பி நீங்கள் வீட்டில் யாராரு? நான் அக்கா அம்மா தம்பி அத்தான் அங்கே சித்தி அம்மா மகள் இருக்காங்க. சரி ஓகே. வீட்டு நிலைமைகள் இப்போ என்னம்மா போய் கொண்டிருக்கு உங்களுக்கு? வீட்டு நிலைமை இப்போ ஓரளவு பரவாயில்ல. பரவாயில்ல நல்லா போய் கொண்டிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்பா அங்கே தம்பி அப்பா வந்து வேறு கல்யாணம் கட்டிட்டாரு. ஓகே தம்பி விட்டுட்டு அப்பா வந்து வேறு கல்யாணம் கட்டிட்டாங்க. அம்மா இப்போ ரீசெண்டாக தான் வந்த வெளிநாட்டில் வந்தவங்க. அதுவும் கஷ்டமான வேலை சம்பளம் குறைவுனே. ஓகே அது தெரியும். இப்போ இவங்களோட அப்பாவை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்பா இல்லைண்ணே அப்பா இல்லை. இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு அப்பா இல்லை. எனக்கு பார்த்தா எனக்கு அப்பா இல்லை. இன்னொரு படியும் வந்து வேலை செய்கிறான் தமிழில் எடி பண்ணுற பொடியன் அவனுக்கு வந்து அப்பா இல்லை. அப்போ மொத்தமாக எங்களோட டீமில் 4 பேருக்கு
அப்பா இல்லை. இப்போ ஒரு 6 பேர் வந்து வேலை செய்கிறோம்னா அந்த 6 பேரில் 4 பேருக்கு வந்து அப்பா இல்லை, 2 பேருக்கு அப்பா இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு. இப்போ என்ன நாங்கள் அதை அப்படி பிரித்து காட்டி நாங்கள் சொல்ல விரும்பலை. அதாவது இப்போ எங்களோட வேலை செய்யக்கூடிய நாங்கள் எப்படியான டீமை எடுத்து நாங்கள் வேலை செய்கிறோம்னக்குள்ளே வந்து உண்மையிலே இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து உங்களுக்கு இல்லைன்றது வந்து நான் தெள்ள தெளிவாக ஆணித்தரமான வந்து கூறிக்கொள்ளுனேன். அந்த வேலை எங்களோட டீம்கிட்டே எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால் வந்துட்டு என்னதான் வீடியோவில் இல்லை சும்மா வந்து காய்ச்சாலும் நான் கதைச்சேன்னு சொன்னால் குரூப்லேயோ ஹோர் எடுத்து கதைச்சேன்னு சொன்னால் அதுக்கு மறுவார்த்தை கதைக்கவே மாட்டானு விளங்குதா. பீரில் பம்பளை காயப்பான எதுக்கு காயப்பானது என்ன நார்மலாக காயப்பானது. ஆனால் நேரில் வந்து கதைக்குள்ளே வந்து இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்டா அந்த வார்த்தையை தாண்டி ஒரு கதையை வந்து காய்க்க மாட்டாங்க. அந்தளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அந்த மரியாதை கொடுக்குறது எனக்கு விருப்பம். கண்டிப்பாக வந்து அந்த மரியாதை கொடுக்குறதுனா இந்த பொடியில்ட்டு இருந்து நான் கற்றுக்கொள்வேன் விளங்குதா. இப்போ என்னட்டு இருந்து அவனை வந்து கற்றுக்கொள்றது இல்லை, நான் இருந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கற்றுக்கொள்வேன். நான் கற்றுக்கொண்ட விஷயத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இவனை கற்றுக்கொண்ட விஷயத்த எனக்கு வந்து சொல்லுவான். நிறைய விஷயங்களை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி ஓகே. அப்போ தம்பியாக்கிட்ட பிடிச்ச விஷயம் அது. சரி ஓகே. அப்பா இல்லை தம்பிக்கு, அப்பா வந்து வேறு இல்லையும் கட்டிட்டாங்க என்ன. சரி ஓகே. அப்பா வந்து விட்டுட்டு போன பிறகு எப்படி இருந்துச்சு உங்களோட மன எல்லாமே? விட்டுட்டு போனது பிறகு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது பிறகு தான் அம்மா வந்து வெளிநாடு போனவங்க. முந்தி வெளிநாட்டிலேருந்து வந்தேன், ஏற்கனவே 2 வருஷம் இருந்து ஒரு நாட்டிலேருந்து வந்தவங்க. திரும்பி அப்பா விட்டுட்டு போனதுக்கு பிறகு திரும்பி சின்ன சின்ன வேலையில் வீட்டை கடை ஓட்டு வடையாமல் அப்படிதான் வடை சர்வத்தெல்லாம் போட்டு அப்படிதான் பார்த்தேன். அப்புறம் அம்மா வெளிநாடு போயிட்டாங்க. வெளிநாடு போனது பிறகு நான் மேல் படிக்க ஓயல் எழுதி இருந்த டைம் அப்போ தான் போனவர் அப்பா. மேல் படிக்கிற டைம் வந்து திருப்பி 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சு அப்புறம் அம்மா வந்து 3 வருஷம் வெளிநாட்டில் இருந்து இப்போ தான் வந்து ஒரு மாதிரி ஒரு அளவாக போகுதுண்ணே. ஓகே. இப்போ அம்மா வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? இப்போ வேலையெல்லாம் ஓகே பிரச்சனை இல்லையான்னு சொல்லுவாங்க? இல்லை அம்மா இதில் ஒன்றும் சொல்கிறல்ல, அது இப்போ நான் என்ன செஞ்சாலும் ஓகேன்ற மாதிரி தான். ஓகேண்ணே. இப்போ அம்மாவுக்கு சம்பளமெல்லாம் தெரியுமா? நீங்கள் வாங்க சம்பளம்லாம் என்ன சொல்லுவாங்க சம்பளத்தை பார்த்து? அம்மா ஒன்றும் இல்லாமல் நல்ல அது அம்மா ஒரு சீட் ஒன்று எடுத்துக்காங்க. அது நான் தான் இப்போ கட்டி வரேன். நீங்கள் கேட்டீங்க எத்தனை லட்சம் ரூபா சீட்? அது வந்து 4-5 லட்சம் ரூபா சீட்டு. அதில் அம்மா 60 வருஷம் கட்டிக்காங்க. மிச்சத்தை கட்டி வரீங்க. கட்டி முதலாவது 1 லட்சம் வந்து பைக் எடுக்குதுண்ணே. பைக் ஒன்று எடுக்கணும். அதில் என்னென்னு சொன்னால் இப்போ 2 சீட்டு எடுபட்டுது, 3 சீட்டு எடுத்தேன், 2 சீட்டு எடுபட்டுது. இப்போ அதில் தான் இப்போ வந்து பர்த்டே கொஞ்சம் செஞ்சது வைத்து ஒரு சீட்டு இருக்கு. அதாவது பர்த்டே செய்யணும் அம்மா விருப்பப்பட்டு, அதான் அம்மா என்னத்தை விருப்பப்பட்டா அதை செய்யறா. மற்றவங்களை பற்றி நம்ம கவலை இல்லைடா விளங்குதா. உங்களோட அம்மா எதை விரும்புகிறா அதை செய். என்னங்க இந்த உலகத்தில் அதாண்டா சும்மா சிறந்த விளங்க. அவங்களோட அம்மா வந்து எதை விரும்புகிறாங்களோ ஆசைப்படுறாங்க அதை செய். அது என்ன இருந்தாலும் சரி. மலையை பிடிந்தாலும் பிடிக்கணும் கொடுக்கணும் அம்மாவுக்கு. இப்படியாவது ஆக்களை கூப்பிட்டு இந்த புல்டோசர் விளங்குதா அதை எடுத்து கிட்டத்து பேத்தாகணும் கொடுக்கணும் விளங்குது. அதெல்லாம் கூப்பிட்டு இது அம்மா ஆசைப்பட்டு. சரி ஓகே. எனக்குள்ளே தம்பி உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் மறக்க முடியாத அனுபவம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? மறக்க முடியாத அனுபவம்டா இப்போ நீங்கள் எதை கேட்கலன்னா நீங்கள் ஏதாவது சொல்லலாம் மறக்க முடியாத வாழ்க்கையில் இதை நான் மறக்க மாட்டேன், என்னால் இது வரைக்கும் முடியாது, என்னால் மீண்டு வர முடியல இதிலேருந்து என்ன சொல்லுவீங்க? இப்போ என்னென்னு சொன்னால் வந்து அப்பா வந்து இப்போ வேறு கல்யாணம் காட்டி போனது வாழ்க்கையில் மறக்க முடியாத உண்டு. அதே மாதிரி வந்து இப்போ முந்தி நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போ அம்மா வந்து இப்போ முந்தி அப்பம் விற்று அப்படி இப்படி செய்யக்குள்ள வந்து இப்போ எங்களையும் கொஞ்சம் பேர் வந்து ஒரு மாதிரியாக தான் பார்த்தவங்க. அதாவது இப்போ அப்பம் விற்கிற அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரியாக முன்னுக்கு விட்டு பின்னுக்கு கதைக்கிறாக்களும் விற்காங்க. அப்படி சில கதைகள் நானும் கேள்விப்பட்டேன்னா அப்போ அந்த டைமில் வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் 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 மாறி 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 ஓரளவு பரவாயில்ல. இப்போ எப்படி இருக்கு அதெல்லாம் வந்து நிமிச்சபடி மாதிரி இப்போ அது இந்த மறந்து போகிற அளவுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் டெவலப் ஆகி வாரம்ன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஓகே சந்தோஷம். நீங்கள் சந்தோஷம் பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் என்ன. ஓகே வேறு நான் சொல்ல புரியல. நீங்கள் இதை தாண்டி வேறு சொல்கிறதுக்கு என்ன? சரி நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க? வாய்ஸ் ஆஃப் பனிஷன்லேருந்து என்ன கற்றுக்கொண்டீங்க? நான் உண்மையை சொல்ல போனால் இப்போ ஃபெஸ்ட்டுக்கு வரக்குள்ளே வந்து எனக்கு அந்தளவு எடிட்டிங்னு தெரியும், ஒரு அளவாக வீடியோ நம்மளை எடிட் பண்ண தெரியும். இப்போ சில இடத்துல வந்து என்னென்னதை கட் பண்ணணும், இப்போ எவ்வளத்தை இது செய்யணும்ட்டு கொஞ்சம் தெரியாது. நீங்கள் வந்து சொல்லி தந்தது. இப்போ சில இதில் நான் நம்மளை எடிட் பண்ணி போகல. இப்போ நான் 2 கண்ணுக்கு நான் எடிட் பண்ணி போகல நம்மளை அது நல்லா இருக்கும். இப்போ உங்களோட பார்வைக்கு வந்து இதை கட் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி இருக்கும். இப்போ சில விஷயங்களை வந்து எது எவ்வளத்தை காய்க்கிறது எவ்வளத்தை கட் பண்ணணும்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பழகி வந்தேன். அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் தேடி இப்போ என்ன இப்போ இன்னொரு மற்றாக்கள வீடியோ பார்த்தேன்டா அதில் என்னென்ன செய்கிறாங்கன்றது நானும் கொஞ்சம் அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் தேடி கொஞ்சம் விஷயங்களை கற்றுக்கொண்டேன். முந்தி சிறகுலர் அளவாக அந்த அளவு நாலேஜ் இல்லை. இப்போ ஓகே. அப்போ அதாவது வீடியோ எடிட் பண்ணக்குள்ளே வந்து எந்தெந்த கட்டத்தில் எதாவது வரணும் எதெல்லாம் கட் பண்ணி தூக்கணும்ன்றதை வந்து கற்றுக்கொண்டிருக்கீங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து இப்போ சில விஷயத்தில் வந்து சொல்லுவீங்க என்னென்னா தம்பி இதை விட கொஞ்சம் இது செஞ்சால் நல்லா இருக்கும். அதாவது இந்திஷ் வீடியோ சும்மா ஒரு நம்மளை சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் சொல்லக்கூட தம்பி அதாவது இவட்ட கதை ஒன்று சொல்ல வேண்டாம். அந்த புதுசில்
ஒரு 10 நாள் இருக்கும் என்ன 10 நாள் கூட இருக்கும் ஒரு மாதம் இருக்கும் நான் உணவு செஞ்சு ஆக்கிண்டா சின்னக்கு நான் ஆக்கிண்டா இல்லைன்னா அந்த ரெய்னிங் அதாவது இருந்த அந்த அந்த நிலைமை அந்த டைமில் வேலை தெரியும் எனக்கு வேலை தெரியும் திறமை இருக்கு ஆனால் அதை எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து இவனே தெரியாது. அப்போ என்னவான் அவன்ட பார்வைக்கு வந்து அது வந்து பெரிய இதாக எடிட் பண்ண மாதிரி ஃபீலில் வருவான். அங்கே இதை கொண்டு என்னட்ட காட்டுக்குள்ளே வந்து அது எனக்கு கடும் போரிங்காகவும் இதாகவும் இருக்கும். அப்போ நான் பேசிடுறேன் அவனை பேசிடுறேன் நான் பேசி நல்லா வரல தம்பி இன்னும் எதிர்பார்க்குறேன் இன்னும் ஒவ்வொரு நாள் எந்த எடிட் பண்ண தான் சரி போடு என்ன செய்கிற நாளைக்கு எடிட் பண்ண தானே வேணும் ஏன்னா டைம் போயிருந்தானே அப்போ போடு போடணும்னு சொல்லுவேன். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அடுத்த நாளும் பேசுகிறேன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்ன ஒரு மாதம் தொடர்ந்து நான் இப்படி தயாரி பண்ணி கொடுத்தாலும் இதில் அது இல்லை அது இங்கே வரணும் அது அங்கே வரணும் அப்படி இப்படி சொன்னது பிறகு அதுக்கப்புறம் என்ன செஞ்சான்டா அவனோட வீட்டை போய்த்தான் வீட்டை போனது பிறகு ஒரு மாதம் ஒரு மாதம் தாண்டின பிறகு எனக்கு ஒரு மெசேஜ் என்றாரு அண்ணா நான் வேலையை விட்டு நிற்கேன் ஓண்டா நான் வேலையை விட்டு போகிறேன்னா அதாவது உங்களோட அந்த என்னது நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு என்னால் வந்து அந்த எதிர்பார்ப்பை கொடுக்க என்னால் முடியலைண்ணா என்னால் முடியலைண்ணா இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் நம்புகிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குண்ணா எனக்கு மன உளைச்சலாக இருக்குண்ணா நிற்கிறேண்ணா என்னை மன்னிச்சு கொள்ளுங்க என்ன சொல்லிட்டு நின்றுட்டான் மெசேஜ் போட்டுத்தான் அதாவது நிற்கிற மனதெல்லாம் சொன்னான் அவனை கூப்பிட்டு நான் சொன்ன வார்த்தை தானே சந்தர்ப்பம்ன்றது ஒரு கதான் வரும் என்ன சந்தர்ப்பம் வந்து ஒரு தடவை வரும் அதுக்கப்புறம் நீயா 1000 தடவை தேடி வந்தாலும் உனக்கான சந்தர்ப்பம் கிடையாது. இதான் உண்மையான விஷயம். நான் சொன்ன விஷயம் என்னென்னா அடே நான் உனக்கு அது செய்யல இது செய்யலன்னு கதைச்சபடியாக தான் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆண்டை பழகிருந்தேன் நான் அந்த ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80% பழகிருந்தவன். இவன் முதல் நாளே சரியா வந்தது பிறகு ஐயோ தம்பி சூப்பராக இருக்கிறா அடையப்பா அண்டா சொன்னா அண்டியோடவருக்கு அந்த ஆகாயத்தில் கோட்டை கட்டி அப்பா அண்ணா வந்து சொல்லித்தார் இனி வந்து நம்ம எடிட் பண்ணுறலாம் உண்மையிலே நல்லா தண்டை கொண்டுட்டு அதே மாதிரி வந்து தொடர்ந்து நீ எடிட் பண்ணி கொண்டிருப்பா. நான் ஒவ்வொரு நாளும் கதைக்க இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வந்து எடிட் பண்ணுவான். அப்போ அவனுக்கு என்னென்ன புல விட்டானோ அதை அடுத்த இதில் வந்து விடமாட்டான் அவனை கற்றுக்கொண்டு தானே. இப்போ நீங்கள் கதைக்கக்குள்ளேனா பக்கத்தில் இருந்து நோட் பண்ணுறது இப்போ எந்த துண்டு அவடத்தை ஃபோட்டோ இருக்கணும். இப்போ நீங்கள் வீடியோ எடிட் பண்ண முந்தைய இப்போ நீங்கள் கதைக்கக்குள்ளே பக்கத்தில் இருந்துன்னா இப்போ சில விஷயங்கள் நோட் பண்ணி வைக்க இப்போ நீங்கள் இந்த கதைக்கிறதால கதைச்சது ப்ரோ சில விஷயங்களை நான் இப்போ சும்மா நீங்கள் கதைச்சிட்டு இருக்கக்குள்ளேயே நோட் பண்ணிடுவேன். இந்த துண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த துண்டு வந்தால் நல்லா இருக்கும் இப்படி நான் எடிட் பண்ணி போகக்குள்ளேயே அதே துண்டு வரக்குள்ளே எடுத்து நான் ஃபோட்டோ கொஞ்சம் அதுதான் தம்பி என்னென்னு சொன்னால் ஒரு வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை முடிய போது நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற டைம்லாம் நம்மளோட இன்னொரு வாழ்க்கை தொடங்கும். அதான் உண்மையான விஷயம். நீ யோசிப்பார் அந்த தருணம் உனக்கு அப்படி இருந்துச்சு அன்றைய தருணம் நீ சொன்ன நீ எனக்கு மையப்பட்ட நீ அண்ணா வேலை விட்டு போகிறேன் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு நான் நினைச்சிருச்சு. இப்போ நீ எடிட் பண்ணனா வீடியோ பார்க்குறேண்ணா இப்போ பார்க்குறல 9 மாதம் என்ன இப்போ நான் வீடியோ பார்க்குறேண்ணா இல்லை பார்க்குறல ஏன் இப்போ தெரியும் நம்பிக்கை எனக்கு தெரியும் நீ ஒரு தவறான வார்த்தை பிரிவு நீ போட மாட்டா. இப்போ நான் எப்படி யோசிப்பனோ நான் எதை தூக்க சொல்கிறேனோ அதெல்லாம் வந்து நீ தூக்குவா. அப்போ நீ நான் ஸ்டார்ட்டில் நீ எடிட் பண்ணா நீ ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நீ என்னென்ன பிழை விட்டான்னு இப்போ உன்னால் உணர முடியுதா நீ அப்போ அந்த டைமில் நான் சொல்லி எதெல்லாம் திருத்தி கொள்ள சொன்னனோ அதெல்லாம் இப்போ அவனுக்கு தெரியும். இப்போ வேறொரு படி எடிட் பண்ணக்குள்ளே இவன் திருத்துவான் இப்போ விளங்குதா இதை போகணும். ஏன்னா இப்போ விது வந்து எடிட் பண்ணக்குள்ளே விதுக்கு சொல்லிக் கொடுத்தவன் டிலானி வந்து எடிட் பண்ணக்குள்ளே டிலானிக்கு சொல்லிக் கொடுத்தேன் நான் சொல்லிக் கொடுத்தேன் அவன் தான் சொல்லிக் கொடுத்த விளங்குதா. அப்போ ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்குள்ள கூட நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும் எல்லாமே கஷ்டமாக தெரியும். ஆனால் கடைசியில் படானது பிறகு பார்த்தியா இப்போ ஒன்றுங்க இல்லை அவன்ட்டு இங்கிலீஷ் வீடியோட நான் பார்க்க மாட்டேன் இங்கிலீஷ் வீடியோ பார்க்க மாட்டேன் வீடியோவே நான் பார்க்க மாட்டேன். காரணம் எனக்கு தெரியும் ஆளை வந்து ஒரு கத்தி மாய் வந்து செதுக்கி வச்சுருங்க எப்படின்னு அப்போ ஒரு எல்லாத்தையும் வந்து கிளியராக பண்ணுவான்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்காட்டியும் ஒரு பிரச்சனையும் வராது. இடைக்கு நான் சும்மா பார்க்கக்குள்ள ஓகேடா நல்லா செஞ்சுக்காண்டா அவன் நம்மளை விட நான் யோசிக்கிறவன் நல்லா செஞ்சுங்க மாதிரி அந்த அளவுக்குலாம் செய்வான்னு அந்த வேலை சந்தோஷம். ஓகே இறுதியா நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா? இறுதியா நன்றியான்னு சொல்லணும். நன்றியா தானே ஓகே நீங்கள் என்ன சொல்ல போறீங்களா? அப்போ நீங்கள் ஒரு நன்றி சொல்ல. ஓகே மக்களே அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம் உண்மையிலே நிறைய விஷயங்களை மனசு விட்டு கழிச்சிருக்கோம். உண்மையிலே நம்மளோட கூட நிற்கக்கூடிய பொடியனோட வாழ்க்கையை பற்றி நம்ம அறிஞ்சு கொள்ளாமல் அவனோட பழக முடியாது. நீ அவனோட ஒரு ஆசைகள் என்னென்னு கேட்காம நம்ம அதுக்கு இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அடிக்கடி நாங்கள் மீட்டிங் வச்சு ஒரு திட்டத்தை நாங்கள் எடுப்போம். அந்த திட்டம் கொஞ்சம் நல்ல ஃபெயிலாக போயிடும். நீ அடுத்த ஒரு திட்டத்தை நாங்கள் எடுப்போம் என்ன உண்மையா தம்பி ஒரு மீட்டிங் போடுவோம் அடிக்கடி சரி ஒரு இறுக்கமாக போக கூட ஒரு மீட்டிங்கை போட்டு தம்பி இதெல்லாம் பிரச்சனை எழுதி ஒவ்வொரு ஐடியா பண்ணி தான் யோசிச்சு பாருங்க. ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சு நாங்கன்னு வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு சேனல் ஆரம்பிச்சு இப்போ வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ளாக் வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் B1 சொல்லிட்டு 3 சேனலில் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிறேன். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொடர்ச்சியாக அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தொடர்ந்து வீடியோ போட்டு ஏதோ 5000 10,000 ஓட வச்சுக்கொண்டு
உங்களை இது பண்ணி கொண்டிருக்கோம். ஒரு யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறது வந்து மிகப்பெரிய கஷ்டம். அந்த வேளை நாங்கள் ஒரு 3 வீடியோ நாங்கள் ஒரு நாளைக்கு போடுறோம்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு யோசிச்சு பாருங்கள். யூடியூப் சேனல் செய்யக்கூடியவங்க, இந்த வீடியோ எடுக்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும் என்ன கஷ்டம்ன்றது. அதை நாங்கள் செய்கிறோம்னு சொன்னால் அது எங்களோட முயற்சி, அது எங்கட ஒரு டேலண்ட் சொல்லலாம். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொன்று உருவாக்குறது, சமையல் வீடியோனா அந்த சமையல் உருவாக்குறது, இதில் கண்டென்ட் யோசிக்கிறது, எல்லாமே வந்து பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குண்ணே. ஓகே, அப்போ நிறைய விஷயம் கதைக்கெல்லாம் இப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கல அப்புறம் ஓகே மக்களே, இது வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த காணொலியாக வந்து நிறைய பேர் எங்களோட பொடிகளோட வாழ்க்கைகள் என்னம்மா அவங்களோட சூழ்நிலை இருக்குன்ற அப்படின்னு நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ வந்து முடிச்சுக்கல அப்புறம் ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் நாங்களும் விடைபெற போகின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய். ஓகே மக்களே, வீடியோ முடிச்சது இப்போ என்னதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் சொல்கிறேன்ற ஒரு சம்பவத்தை விட்டுத்தோம். அதாவது இந்த எனக்கு நடந்த சம்பவம் என்னென்னா, இந்த பாருங்கள் கால் உடைச்சிட்டு கிடக்கு பாருங்கள் மக்களே, இதோ மஞ்சள் அரைச்சி பூசி அதாவது இந்த உடம்ப குறைக்கன் என்ற பேரில் ஓடி கால் பிரண்டு காலை உடைச்சிட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன். அதாவது இப்போ எலும்பி நடந்தால் காலை வச்சா சரி அம்மா ஐயோன்னு கத்த வேண்டியதானே. இது நேற்று பின்னே வீடியோ எடுத்தானே, வீடியோ எடுத்து போய் முதல்வரை பார்த்து கால் மழுக்கொண்டு இப்போ கால் கொஞ்சம் நடக்க முடியாத நிலைமை இருக்குது. இதுதான் கடைசியில் நடந்த சம்பவம்னே. அப்போ நாங்களும் வந்து விடைபெற போகணும். ஓகே, சந்தோஷம், பாய்.